காலை நேரத்தில் பள்ளிக்கு கிளம்ப வேண்டிய பரபரப்பில், அலுவலகத்திற்கு செல்ல வேண்டிய அவசரத்தில் வீடு கலோபரமாக இருந்தது என்று தான் சொல்ல வேண்டும். மேகலையின் தம்பியும் தம்பி மனைவியும் வீடு முழுவதும் ஓடி ஆடி கொண்டிருந்தார்கள். அவர்களது 5 வயது மகள் மஞ்சரி தன் பங்கிற்கு பள்ளி கிளம்ப அழிச்சாட்டியம் செய்து கொண்டிருந்தாள் என்றுதான் சொல்ல வேண்டும். காலை மலைக்கோட்டை எக்ஸ்பிரஸில் வந்து இறங்கியிருந்தாள் அத்தை மேகலை. அவள் வெளிநாட்டிலிருந்து கொண்டு வந்த பரிசாக கொடுத்த ஹலோ கிட்டி பொம்மையுடன் விளையாட வேண்டும், அத்தையுடன் விளையாட வேண்டும். இதையெல்லாம் விட்டுவிட்டு பள்ளிக்கு போவதா? அவளது நியாயமான கோரிக்கையை யாரும் கண்டுகொள்ளவே இல்லை. கடைசி கணையாக பொம்மையை பள்ளிக்கு எடுத்துச் செல்வேன் என்ற அம்பையும் விட்டு அடம் பிடித்தார். அவசரத்தில் இருந்த அம்மாவிடம் அநியாயமாக அடி வாங்கி அழுதவாறு தோல்வியை தழுவி குளிக்க போனாள் என்று தான் சொல்ல வேண்டும். தம்பி மனைவிக்கு தன்னால் ஆன உதவி செய்ய எண்ணி சமையல் அறைக்கு போனாள் மேகலை. அவள் அம்மா ஆட்சி செலுத்திய சமையல் அறையில் தம்பி மனைவி உரிமையுடன் வலம் வருவதை காண அவளுக்கு சகிக்க முடியாமல் இருந்தது. பல பொருட்களும் இடம் மாற்றி வைக்கப்பட்டு அவள் வளர்ந்த வீடே மேகலைக்கு அந்நியமாக போய்விட்டது. வேதனையாக இருக்க ஒன்றும் புரியாமல் விழித்து கொண்டிருந்தாள் என்று தான் சொல்ல வேண்டும். தம்பி மனைவி, அண்ணி இந்தாங்க காஃபி குடிங்க, இதோ இட்லி வெந்துடும் என்றாள். நீ வேலைக்கு வேற கிளம்பணுமே மல்லி, நான் ஏதாவது உதவி செய்யவா என்று கேட்டாள் மேகலை. நீங்க டயர்டா இருக்கீங்க, ரெஸ்ட் எடுங்க அண்ணி. எனக்கும் உங்க தம்பிக்கும் வேற இன்னைக்கு லீவு தராம ஆபீஸ்ல கழுத்து அறுத்துட்டாங்க. உங்களை சரியா கவனிக்க முடியலன்னு கஷ்டமா இருக்கு. நீங்க உதவி செய்யறேன்னு சொல்றத கேட்க வருத்தமா இருக்கு. இன்னைக்கு அத்தை இருந்தா உங்களுக்கு நல்லா இருந்திருக்கும் என்றவாறு இட்லி குக்கர் விசில் கேட்டு மீண்டும் சமையல் அறைக்கு ஓடினாள் மல்லி. மேகலையின் அம்மா இறந்து 5 ஆண்டுகள் ஓடிவிட்டிருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். அம்மா மறைவுக்கு வந்து போன மேகலை இப்பொழுதுதான் மீண்டும் இந்தியாவிற்கு வந்திருக்கிறார். சென்ற முறை வந்தபோது தம்பிக்கு திருமணமான புதிது, குழந்தை பிறந்திருக்கவில்லை. முன்னரை சோஃபாவில் உட்கார்ந்து காஃபி குடித்த வண்ணம் தொலைக்காட்சி பார்த்த மேகலை அசதியில் சரிந்து தூங்க ஆரம்பித்தாள் என்றுதான் சொல்ல வேண்டும். மகளுக்கு தலை வாரிவிட அங்கு வந்த மல்லி, அண்ணி தூங்கிடாதீங்க, சாப்பிட்டு தூங்கலாம். ஏங்க ஏன் இவ்வளவு நேரம்? இங்க பாருங்க, உங்க அக்காவுக்கு தூக்கம் வருது, பேச்சு கொடுத்துக்கிட்டு இருங்க, இதோ சாப்பிட மேஜையில வைக்கிறேன் என்று சொல்லியவாறு மஞ்சரிக்கு சடை பின்ன தொடங்கினாள் என்றுதான் சொல்ல வேண்டும். அக்கா படிக்க வார பத்திரிகைகளை கடையிலிருந்து அள்ளி கொண்டு உள்ளே நுழைந்த தம்பி, சாப்பிடவா அக்கா என்று சொல்லி பத்திரிகைகளை அவளிடம் கொடுத்தான் என்றுதான் சொல்ல வேண்டும். நான் அப்புறமா சாப்பிட்றேன் தம்பி, கொஞ்ச நேரம் தூங்குறேன் என்ற அக்காவை நன்கு புரிந்த தம்பி, சரி வா படுக்கையில் படுத்துக்கோ என்று சொல்லி படுக்கை அறைக்கு அழைத்து சென்றான். அத்தை என்று கூச்சலிட்டவாறு ஓடி வந்த மகளை, உஷ் கத்தாத என்று அடக்கினான். ஏசி போடவாக்கா என்று கேட்டான். வேணாம், ஃபேன் போதும் என்று சொல்லியவாறு தூங்கிவிட்ட அக்காவிற்கு போர்வையை போர்த்திவிட்டு ஜன்னல் கதவை திறந்து வைத்துவிட்டு அறை கதவை சாத்தி கொண்டு சென்றான் தம்பி. மீண்டும் மேகலை கண் விழித்த போது சிறிது நேரம் அவளுக்கு எங்கு இருக்கிறோம் என்று ஒன்றுமே புரியவில்லை. மின்சாரம் நின்று மின்விசிறியும் நின்று லேசாக வியர்த்ததில் விழித்து கொண்டிருந்தான். வீடே அமைதியாக இருந்தது. வெளியில் காகம் கரையும் ஒளி கேட்டு கொண்டுதான் இருந்தது. சுற்றும் முற்றும் பார்த்தாள். அவளும் அவள் தங்கையும் அங்கு வளர்ந்தபோது பகிர்ந்து கொண்ட அதே படுக்கை அறைதான். அலமாரியில் அவள் கதை புத்தகங்கள், அவள் உபயோகித்த மேஜை, நாற்காலி எல்லாம் அப்படியே இருந்தது. ஆனால் இப்பொழுது அது மஞ்சரியின் அறையாக மாறிவிட்டிருந்ததை சாயலும் இருந்தது. பொம்மைகள், சுவரில் கார்ட்டூன் உருவ படங்கள் என அறையில் புதிய அலங்காரங்கள் இருந்தது. படுக்கைக்கு பக்கத்தில் அவளுடைய கைபேசி, ஹாட்பேக்கில் உணவு, தண்ணீர், டவல், சோப்பு, பேஸ்ட், பிரஷ் என அவளுக்கு தேவையானவற்றை கை கெட்டும் தூரத்தில் வைத்துவிட்டு தம்பியும் மல்லியும் வேலைக்கு சென்று விட்டது புரிந்தது. மஞ்சரியும் பள்ளிக்கு சென்றிருப்பாள். கைபேசியில் மணி பார்த்தாள். காலை மணி 11:30. தெருவில் ஆட்டோ போகும் ஒளி தேய்ந்து மறைந்தது. யாரோ ஒருவர் பேசிக்கொண்டே போனார்கள். அதை தவிர எங்கும் அமைதி. காகம் மீண்டும் கரைந்தது. அம்மா இருக்கும்போது வீடே கலகலப்பாக இருக்கும். தெருக்கதவை சாத்தியதே இல்லை.
இவ்வளவு நேரம் தூங்கினால் அம்மாவிடமிருந்து ஏகப்பட்ட திட்டு கிடைக்கும். இவளது பொறுப்பில்லாத தன்மையை சுட்டிக்காட்டியும் அம்மா வளர்ந்த பொழுது அதே வயதில் அம்மாவிற்கு என்னென்ன பொறுப்புகள் இருந்தது என்றும் சொல்லி காட்டுவார்கள். வழக்கமாக சொல்லும் உன் வயசுல எனக்கு 2 கை குழந்தைங்க போன்ற வசனங்கள் தான். இது போல நண்பகலில் விழித்து ஒரு முறை அம்மாவிடம் திட்டு வாங்கியது நினைவில் ஓடியது என்று தான் சொல்ல வேண்டும். ஆண்டு தேர்வு முடிந்து கோடை விடுமுறைக்கு விடுதியில் இருந்து வீட்டிற்கு வந்திருந்தான். ரயிலில் பயணம் செய்த போது அவள் தோழி அடைக்கலமேறி ஹிக்கின் பாதம்ஸில் வாங்கிய சிட்னி ஷெல்டனின் ஃப்ளட்லைன் புத்தகம் படித்துவிட்டு அதை பற்றி புகழ்ந்து பேசிக்கொண்டே வந்தார். மேகலை வீட்டில் ஆங்கில நாவல்கள் திரைப்படங்களுக்கு தடை. இப்பொழுதுதான் பல்கலைக்கழக நூலகத்தில் சில ஆங்கில புதினங்கள் படிக்கிறார். ஆனாலும் பாடங்கள் அதிகமாக இருந்ததால் கதைகளுக்கு அதிக நேரம் ஒதுக்க முடிவதில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அடைக்கலத்திடம் இருந்து அந்த புத்தகத்தை இரவல் வாங்கினாள் மேகலை. ரயிலில் படித்து கொண்டே வந்தாள். கதை மிக விறுவிறுப்பாக இருந்ததால் இரவு உணவை அவசரமாக சாப்பிட்டுவிட்டு இதே படுக்கையில் குப்புற படுத்து கொண்டு தொடர்ந்து படித்தாள். அம்மா அப்பாவிடம் கூட சரியாக பேசவில்லை என்று தான் சொல்ல வேண்டும். அவர்களும் தொலைகிறது என்று விட்டுவிட்டார்கள். இரவு மணி 2, 3 என ஓடிக்கொண்டே இருந்தது. கதையின் நாயகி எலிசபெத்தை கொலைகாரன் ஒரு மாளிகையில் துரத்துகிறான். மேகலைக்கோ திகில். அவளால் புத்தகத்தை கீழே வைக்கவே முடியவில்லை. என்ன, இன்னமும் தூங்கலையா என்ற குரல் கேட்டு மேகலைக்கு தூக்கி வாரி போட்டது. நெஞ்சு படபடவன அடித்து கொண்டது. திரும்பி பார்த்தாள். அப்பா கோபமாக முறைத்து பார்த்துவிட்டு விளக்கை அணைத்து விட்டு போனார். அவர் நகர்ந்ததும் இவள் ஓடி ஒரு டார்ச் விளக்கை எடுத்து தலை முழுவதும் போர்த்தி கொண்டு மீண்டும் போர்வைக்குள் தொடர்ந்து படித்தாள். மீண்டும் விளக்கை போட்டு அப்பாவிடம் திட்டு வாங்க பயம். கதை படித்து முடித்த போது விடிந்து விட்டது. வீட்டு வேலைக்கு வந்த சரோஜா கேட்டை திறக்கும் சப்தம் கேட்டு வெளிக்கதவை திறந்து விட்டாள். சரோஜா, எப்பக்கா வந்தீங்க? என்ன அதுக்குள்ள எந்திரிச்சிட்டீங்க என்று ஆச்சரியத்துடன் கேட்டாள். ராத்திரி 8 மணி வண்டியில வந்தேன், படிச்சுக்கிட்டு இருந்தேன், இன்னமும் தூங்க போகல சரோஜா என்று சொல்லிவிட்டு வந்து படுக்கையில் படுத்தவள் மீண்டும் வெளித்த போது ஏறத்தாழ இன்று எழுந்த அதே நேரம்தான். வெளியில் அம்மா தரையை துடைத்து கொண்டிருந்த சரோஜாவிடம் பேசுவது எனக்கு கேட்டது. சரோஜா, இதை முடிச்சிட்டு கொஞ்சம் சின்ன வெங்காயம் தோல் உரிச்சு கொடுத்துடு என்று சொன்னாள். சரிங்கம்மா. அக்காவுக்கு இன்னமும் பரீட்சை முடியலையா என்று கேட்டாள். ஏன் கேட்குற, நேத்தே முடிஞ்சிடுச்சே. இல்லம்மா, அக்கா காலையில கதவு திறந்து விட்டப்ப ராவு முழுக்க படித்தேன், இப்பதான் தூங்க போறேன்னு சொன்னாங்க என்று அவளும் சொல்ல, ஆமா, நீயும் அருமா அக்காவும் ராத்திரி முழுக்க கதை புஸ்தகம் படிக்க வேண்டியது, விடிஞ்ச பிறகு தூங்க வேண்டியது. வயசுக்கேற்ற பொறுப்பில்லை. சரி, நீ அங்கே கொஞ்சம் நல்லா பார்த்து தரையதோட. தம்பி காஃபியை கை தவறி கொட்டிடுச்சு. சர்க்கரைக்கு எறும்பு மொய்க்கும். ஊர்ல இருந்து ஐயாவோட தங்கச்சியும் அவங்க பேரனும் வருவாங்க. சின்ன புள்ள ஜட்டி இல்லாமல் எங்கே பார்த்தாலும் மண்டி போட்டு போவான். எறும்பு கடிச்சிட போவது என்று சொன்ன அம்மாவின் குரலில் கடுப்பு அதிகமாக இருந்தது. அவர்கள் பேசுவதை கேட்டவாறு எழுந்திருக்க மனமில்லாததால் படுத்திருந்த மேகலை அவள் அறையை நோக்கி வரும் அம்மாவின் காலடி சப்தம் கேட்டவுடன் துண்டையும் மாற்றுடையும் அள்ளி கொண்டு குளியரடைக்கு ஓடி கதவை சாத்தி கொண்டாள். அம்மாவிடம் பொறுப்பிருக்கா உனக்கு என்று திட்டு வாங்குவதை அப்பொழுதைக்கு தவிர்த்தாள். இன்றும் அதே போல நண்பகலில் விழிக்கிறாள். விட்டத்தை வெறித்து பார்த்து கொண்டு படுத்திருந்தவள் மெதுவாக எழுந்து முழங்காலை கட்டி கொண்டு சாத்தியிருந்த அறை கதவை பார்த்தாள். அம்மா கதவை திறந்து கொண்டு வந்து, எழுந்திருக்கிற நேரத்தை பாரு, வயசாச்சை தவிர கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா உனக்கு என்று திட்ட மாட்டார்களா என்று ஏக்கமாக இருந்தது. அம்மா இனிமேல் வரவே மாட்டார்கள், அவளை திட்டவே மாட்டார்கள் என்ற உண்மை புரிந்தபோது தலையணையில் முகம் புதைத்து பொங்கி பொங்கி அழ ஆரம்பித்தாள் என்றார்.